உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமாமா, மாயா சொல்றதும் சரிதான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும். அப்பதான் இந்த டிரைவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆமாக்கா, போனை போடு. இவன் லட்சணம் எல்லாருக்கும் தெரியட்டும். எனக்கும் இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைய பிளான் பண்ணிதான் எல்லா வேலையும் பாக்குறான். மகேஷ கடத்தி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவன் மாப்பிள்ளை ஆகணும்னு பாக்குறான். மாயாவுக்கு வந்திருக்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. போலீஸ கூப்பிடுக்கா. சரி சரி, சந்தேகம்னு வந்த பிறகு அதை கிளியர் பண்ணிதான் ஆகணும். நான் போலீஸ கூப்பிடுறேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிக்கா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இப்படி என்னென்னவோ நடக்கிறதே. ஏதாவது பண்ணுங்க. ஐரே, கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளை இல்லல்ல. வெறும் முகூர்த்தத்தை வச்சு என்ன பண்றது? அமைதியா இருங்க. இத்தனை பேர் இருக்கே, ஏதாவது செஞ்சு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க சாமி. முகூர்த்த நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாமா, வழக்கம் போல அந்த பரதேசி காணாம போயிட்டான். ஆனா அத்தை முகூர்த்த நேரத்துல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாமா, என்ன மாமா, நாங்க எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க. தெரியாம போய் சர்பத்து கிருபத்து குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? உங்க பொண்ணு வாழ்க்கைய பத்தி கவலை இல்லையா உங்களுக்கு? மாப்பிள, நான் எல்லா பொறுப்பையும் அந்த ஆண்டவ கிட்ட விட்டுட்டேன். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அப்புறம் இன்னொன்னு, சர்பத்தையும் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஆமா, நல்ல சர்பத்து, ஸ்வீட் சர்பத்து. அதுவும் உங்க அத்தை கொடுத்தா. என்னது, ஸ்வீட் சர்பத்து? அதுவும் அத்தை கொடுத்தாங்களா? சுத்தமா ஒண்ணும் புரியலையே மாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நடக்க போறதெல்லாம் கவனிங்க. சாமுண்டீஸ்வரி, நீ பார்த்து வச்ச அருமையான மாப்பிள ஓடியே போயிட்டான். அவன் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும். நான் எப்படி மன்னிப்பு கேட்டா அந்த கோவத்தை மன்னிச்சு விட்டுருவேன்? மன்னிப்பு கேப்ப. அப்புறம் என்ன, ஒரு போன் போட்டா போதும், என் பேரன் ஓடி வந்துருவான். அவன் என் பேச்ச தட்டவே மாட்டான். என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுறான்னு சொன்னா போதும், உடனே கட்டிடுவான். உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா இல்லலாம் சாமுண்டீஸ்வரி. ஏய், என்ன சமயம் பார்த்து உன் காரியத்தை சாதிச்சிடலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் மசீர ஆளு இந்த சாமுண்டீஸ்வரி கிடையாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் வீட்டுக்கு உன் பேர மருமகனா வர முடியாது. தேவையில்லாம பேசி என் கோவத்தை அதிகப்படுத்தாத. என் கண்ணு முன்னாடி நிக்காம போ. உன் கால்ல வேணாலும் பாட்டி, இனி ஒரு வார்த்தை பேசுன என் ஆளுங்களை விட்டே உன்னை இந்த மண்டபத்துல இருந்து வெளியே தூக்கி போட சொல்லிடுவேன். வாய மூடிட்டு ஓரமா போய் உட்காரு போ.
டேய் நீங்களே யாருடா? எதுக்காகடா என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? டேய் ஏய், விடுங்கடா. பயமுறா. ஆ! ஏய், ரொம்ப பேசுற பல்ல உடைச்சிருவேன். ஆ! டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம்டா. எனக்கு காணோன்னு எல்லாரும் தேடுவாங்க. நான் போகலனா பிரச்சனை ஆயிடும்டா. டேய் ப்ளீஸ்டா என்ன விடுங்கடா. டேய் என்ன விடுங்கடா. ஏய், உன் புலம்பல கேக்குறதுக்கு நாங்க ஆள் இல்ல. வாயை மூடிட்டு கம்முனிடுறா. இல்ல கை காலை உடைச்சிருவேன். டேய் என்ன விடுங்கடா. ஏன்டா எனக்கு கடத்திட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க? விடுங்கடா. டேய் விடுங்கடா ப்ளீஸ்டா. இனிமே இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. ஏய் வேணாம். ஏய் ஏய், இவன் ரொம்ப துள்றாடா. பாத்துக்கடா அவனை. சொல்லு, ஆளை தூக்கிட்டீங்களா? தூக்கிட்டேன் மேடம். எங்க இடத்துல அவனை கட்டி போட்டு வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் சொல்ற வரைக்கும் அவனை அங்கேயே கட்டி போட்டு வச்சிருங்க. தப்பிச்சு போயிடுவான். ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மேடம், அவன் எங்களை மீறி எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது மேடம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். வணக்கம் மேடம். வாங்க சார். என்ன மேடம் பிரச்சனை? ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம் சார். மண்டபத்துல இருந்த மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க தான் இதை என்னன்னு விசாரிக்கணும். மண்டபத்தில் நல்லா தேடி பார்த்துட்டீங்களா? எங்கேயாவது இருக்க போறாரு? இல்ல சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே அவர் இல்ல. அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். நீங்க யாரு? நான் அவனோட அண்ணி சார். ஓகே. அவர் மண்டபத்தில் தானே இருந்தாரு? இல்ல வேற எங்கேயாவது வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐ மீன் ஸ்மோக் பண்றதுக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவர் மண்டபத்தை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியமே இல்ல. மண்டபத்தில் இருந்தவரை தான் திடீர்னு காணோம்னு சொல்றீங்க. அவரை யாராவது கடத்தி இருப்பாங்களா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமா சார், எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு. யாருன்னு சொல்லுங்கம்மா. இவர்தான். இவர் யாரு? இவர் எங்க வீட்டு டிரைவர். பேரு ராஜா. இவர் தான் மாப்பிள்ளைய கடத்திருக்கணும். எனக்கு இவர் மேலதான் டவுட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.